மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே மக்கள் இந்த ஆராதனையில் கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இதை பார்க்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள், ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் உடைய மகிமை கடந்து வரும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்தீர். ஆண்டவரே, இனிமேலும் எங்களை பாதுகாத்து சுற்றுப்புறத்தில் எல்லா காரியத்திலும் நடக்கிற பயங்கரமான காரியங்களை பார்க்கும்போது கர்த்தாவே உம்முடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஆராதனையில் ஆண்டவர் கலந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்து கிருபையை பற்றி கொள்ளும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஆசீர்வதி. பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை, எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே.
ஆண்டுகள் வருவதில்லை, இல்லை 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 வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, அவர் விட்டிடுவாரோ, அழைத்தவர் கைவிடுவாரோ, இல்லை 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 தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை படுத்திடுவார், உன்னை மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ எதற்கும் பயந்து விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. எக்கடல் இழந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் இழந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை, நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது, பாதம் கல்லில் இடராது.
தோல்வி இல்லை. ஹல்லேலூயா வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானா அவரே என் கீதமானா. கர்த்தரின் பலனானா அவரே என் கீதமானா. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. மனிதன் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? மனிதன் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி. மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி. எனது கூடாரத்தில் நமது கூடாரத்தில் ஹல்லேலூயா தோல்வி இல்லை. ஹல்லேலூயா வெற்றி உண்டு. ஹல்லேலூயா தோல்வி இல்லை. ஹல்லேலூயா வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானா அவரே என் கீதமானா. கர்த்தரின் பலனானா அவரே என் கீதமானா. இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்த நல்ல நாள். நாளிலே நாம் களி கூர்ந்து மகிழ்கிறோம். காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்மை செய்வார். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பது உங்கள் பலன் என்று சொன்னார். பலனான தேவனை மகிமைப்படுத்தும். இந்த நாள் நல்ல நாள் யெகோவா தந்த நாள். இந்த நாள் நல்ல நாள் யெகோவா தந்த நாள். களி கூர்ந்து மகிழ்ந்திடு. காரியம் வாய்க்க செய்வார். களி கூர்ந்து மகிழ்ந்திடு. காரியம் வாய்க்க செய்வார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி. மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி. எனது கூடாரத்தில் நமது கூடாரத்தில் ஹல்லேலூயா தோல்வி இல்லை. ஹல்லேலூயா வெற்றி உண்டு. ஹல்லேலூயா தோல்வி இல்லை. ஹல்லேலூயா வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானா அவரே என் கீதமானா. கர்த்தரின் பலனானா அவரே என் கீதமானா. கர்த்தரின் வலதுகரம் மிகவும் உயர்ந்தது. வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆம் தேவனே. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்றார். கூடாரத்திலே கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொன்னார். கர்த்தரின் வலக்கரம் மிகவும் உயர்ந்துள்ளது. கர்த்தரின் வலக்கரம் மிகவும் உயர்ந்துள்ளது. பராக்கிரமம் செய்கிறார். வெற்றி தருகிறார். பராக்கிரமம் செய்கிறார். வெற்றி தருகிறார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி. மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி. எனது கூடாரத்தில் எனது கூடாரத்தில்
ஹalleluya வெற்றி உண்டு ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya வெற்றி உண்டு கர்த்தரின் பலனானா அவரே என் கீதமானா கர்த்தரின் பலனானா அவரே என் கீதமானா ஓடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேலை புகலிடமே நொடுக்கப்படுவோர் அடைக்கலமே நெருக்கடி வேலையில் புகலிடமே நெருக்கடி வேலையில் புகலிடமே நெருக்கடி வேலையில் புகலிடமே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதே எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயும் எதிரியின் கை ஓங்க விடாதேயும் எதிரியின் கை ஓங்க விடாதேயும் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே உயர்த்துகிறேன் மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறேன் மை போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் மை போற்றுகிறோம் ஹல்லேலூயா
ராஜா ஒருவருக்கு இயேசு ராஜா ஒருவரே தெய்வம். நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஐயா. எங்கள் முழு இதயத்தோடு உம்மை உயர்த்துகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னது போல அந்த சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள எப்பொழுதும் நாங்கள் மறைந்திருக்க எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். என் தேவன் எப்பொழுதும் எங்களுக்கு உயர்ந்திருக்க முடியாது. மீண்டுமா எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் மட்டும் மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் ஜீவன் வந்த நல்ல பரலோக பிதாவே. ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். தாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளிலே இந்த கால வேளையில் ஆண்டவர் எங்கள் வசனத்தோடு பேசி ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் தேற்றும்படியாக நல் வசனத்தினால் ஆறுதலினால் அவர்கள் தேற்றும்படியாக ஆண்டவரே துதிக்கிறோம். ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே மக்கள் நன்றி. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே ஒரு பகுதியிலும் ஆசீர்வதித்த தேவன் இந்த செய்தி வேளையிலும் கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் விளங்கும்படியாய் பிள்ளைகளோடு பேசி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிற தேவன். கொஞ்ச கால பாடவங்க உங்களை ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைப்படுத்தி சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவர். ஆண்டவரே மக்கு நன்றி. தகப்பனே, கேட்குற உள்ளங்களை ஆசீர்வதியும். அதுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரட்டத்தனையான பங்குக்கு பாத்திரவான்களாய் மாற்றும். தேவ பிரசனம் தொடர்ந்து எங்களை நடத்தும்படியா, தேவ வல்லமை எங்களை தொடர்ந்து நடத்தும்படியா. கரதுருவி கரவிலபதி நமலப சந்தர விலபதி நமல. இவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் திருக்கரத்தில் மூடிக்கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, மகிமைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. ஒரு பாலபா ஷமார் பாலா துராக்கரமா துரி கமல. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லவரே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. இவரே என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. என் படுக்கையிலும் மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். என் படுக்கையிலும் மை நினைக்கின், நடுராவிலும் தியானிக்கிறேன். நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் நம்மளை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் பயன்பாட்டுக்கு நம்மை தகுந்தவர்களாக நிறுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த மாயமான உலகத்தினுடைய
தோற்றத்தை நீ நம்பி ஓடாதபடிக்கு, நயங்காட்டி இந்த மாய உலகம் உன்னை இழுக்காதபடிக்கு தம்முடைய அன்பின் கயிறினால் உன்னை கட்டி இழுத்த தேவன், அந்த பாச கயிறினால கட்டி இழுத்த தேவன், அநாதி ஸ்நேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொன்னார். அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியாக தேவன் நமக்கு இந்த நாளில் கட்டளையிட்டிருக்கிறாரே, அதிகாரத்தை தந்திருக்கிறாரே. மேலும் வேதம் சொல்கிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரராய் இருக்கும்படியாக தேவன் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்திருக்கிற தேவன் நம்மிடத்தில் ஒன்று எதிர்பார்க்கிறார். நாம் அநேக காரியங்களை எடுத்து பார்க்கலாம், அநேக காரணம் லட்ச காரியங்களை நம்ம எதிர்பார்த்து வருகிறோம். ஆண்டவர் இப்படி செய்ய மாட்டாராய்? ஆனால் ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று இருக்குது, வேதம் சொல்லுகிற ஒன்று இருக்குது. அதை நாம் கவனமாய் கையாளுவோமானால் அவருடைய கவனத்தை ஈர்த்து இழுத்து கொள்ளலாம் என்பதை வேதாகம் நமக்கு காட்டுது. வேதாகம கண்ணாடி நமக்கு காட்டி நம்மளை தம்முடைய அன்பின் கைத்தால் இழுக்கிறார். அது அறிந்து கொள்ளாமல் உணர்ந்து கொள்ளாமல் நம்ம ஓடக்கூடாது. ஆமென். நாம் நிதானிப்போமானால், பொறுமையாய் சகிப்போமானால் தேவன் நம்மளை புத்திரராக எண்ணுகிறார். தேவன் நம்மளை புத்திரராக எண்ணுகிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைய காரணராகி அப்படின்னு சொல்றார். அவர் குமாரனாய் இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாராம். ஆமென். தேவனே அந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி இதில் பார்க்கிறோம். அப்போ தேவாதி தேவனே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று சொன்னால் நீங்கள் நானும் எந்த அளவுக்கு அந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வேதாகமத்தினுடைய எதிர்பார்ப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய எதிர்பார்ப்பு, அவருடைய எதிர்பார்ப்பு நம்மளிடத்தில் பிரதிபலிக்கும் பொழுது தேவன் நம்மளை சகல விதத்திலும் நம்மளை தூக்கி எடுத்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். உண்மை. இயேசு கிறிஸ்து தாழ்மையான சிந்தையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 8வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மையை குறித்தும் தாழ்மையான சிந்தையை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். நாம் எந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்ப்பது நல்லது. ஆனால் யாரோடு நம்மை குறைவாக பேசி நமக்கு மனமடி உண்டாக்கினால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்மை குறைவாய் பேசினால் நமக்கு எவ்வளவு கோபம் வருகிறது என்பதையும்
நான் யாரையும் விட கீழானவன் அல்ல, நான் மேலானவன், எனக்கு நிகர் இல்லை. ஒரு குறை உங்கள்கிட்ட சொன்னால் அந்த குறை உங்கள்கிட்ட என்னதுன்னா அந்த குறையை ஏற்றுக்கொள்கிறதுக்கு பக்குவம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அவர்களை முகமுகமாக எதிர்த்து உங்களுடைய அந்த உயர்ந்த தன்மையை காட்டுறீங்க. அந்த தாழ்மை என்கிற மனப்பான்மை சிந்தையே இல்லாமல் போயிற்று. அப்படியானால் ஸ்தோத்திரம், நம் தாழ்மையின் அளவு எவ்வளவு இருக்கு என்பதை அந்த இடத்துல நம்ம அறிஞ்சிக்கிறலாம். எவ்வளவாய் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவாய் நாம் தாழ்மைப்படுவோம். அந்த 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 சிந்தை நமக்குள்ள வந்துடுது. பிலிப்பியர் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த சபையில் நான் தான் பெரியவன் என்ற அந்த மனப்பக்குவம் இல்லாதவர்கள் மத்தியில் இந்த காரியம் நடந்ததுனால தான் அவர் சொல்கிறார். 3வது வசனம் பிலிப்பியர் 2:3 வாசிக்கிறேன். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகள் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தையே நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2:5 சொல்கிறார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். நாம் என்ன எப்படி இருக்கிறோம் என்பதை இங்கே காட்டுகிறது. மற்றவர்களுக்கு நாம் ஊழியம் செய்யும்படியாக தேவன் நம்மை என்ன செய்கிறார்? அந்த சேவைக்கென்று அழைத்திருக்கிறார். அந்த சேவைக்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், ஊழியம் கொள்ள வரல, நான் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகும். நான் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தேன் அப்படின்னு சொல்லி மனத்தாழ்மையை அங்கே வெளிப்படுத்துகிறார் தேவாதி தேவனே. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும், உயர்வாக மற்றவர்களிடத்தில் பேசணும், மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மை இல்லை, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை, தாழ்மையின் சிந்தை இல்லை, சேவை செய்யவே நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் நாம் சேவை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கீழ்ப்படிதல் இல்லாமல் மேல்படி இல்லை. தேவன் தம்மையே வெறுமையாக்கி என்ன செய்தார்? அடிமையின் தன்மையை பூண்டவராய் இந்த பூமிக்கு இறங்கி ஊழியம் செய்ய வந்தார். உட்கார்ந்துவிட்டு ஊழியம் செய்யுங்கன்னு அனுப்பல, அவரும் அனுப்பிட்டு அவரும் ஊழியம் செஞ்சார். பிதாவுக்கு தம்மை அப்படியே ஒப்பு கொடுத்து அந்த கொடூரமான மரணத்தை செய்வதற்கு நம்மள தியாகமாக இறங்கி வந்தாரே இந்த உலகத்துக்கு. நீ என்ன தியாகம் செய்துட்டோம்? நம்ம என்ன தியாகம் செய்தோம்? அவருக்கு நம்ம நேரத்தை அதிகமாக கொடுக்குறோமா? அவருக்காக நம்மளை ஊழியம் செய்கிறோமா? அவருக்கு தாங்குறோமா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நாம் ஊழியம் செய்வதை விட வல்லமையும் அதிகாரத்தையும் புகழையும் மேன்மையும் விரும்புகிறோமே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. மனுஷனுடைய புகழை தேடுகிறோம். அவர் சொல்றார், மனுஷனால் வருகிற புகழை நான் விரும்பலை, என்னை மகிமைப்படுத்துகிற ஒரு பிதா என்று சொல்றார். அப்போ ஸ்தோத்திரம், ஊழியத்துக்காக நமது நேரத்தையும் திறமைகளையும், பிரைஸ் தி லார்ட், பொருட்களையும்
நாம் தியாகமாக கொடுக்க வேண்டும். அதான் கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தையே உங்களிடத்திலும் இருக்கட்டும் என்று சொன்னார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய அனுப்பப்பட்ட இயேசுவே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொன்னால் நீங்கள் நானும் அந்த கீழ்ப்படிதலை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? யோசித்து பாருங்க. அவரே கற்றுக்கொண்டு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அப்போ தேவனுக்கே ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்குமானால் நமக்கு எவ்வளவு அதிகமாக இருக்குது. நாம் எல்லாவற்றிலும் நம்ம கீழ்ப்படுகிறோமா? பிதாவின் சித்தத்திற்கு இயேசு முற்றிலும் கீழ்ப்படிந்ததை மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26வது அதிகாரத்தில் இந்த 39வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, மத்தேயு ஸ்தோத்திரம் 26வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 39வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கூடாது என்று சிரித்தார். பிதாவினுடைய பூரண சித்தத்துக்கு இயேசு ஒப்பு கொடுத்து அந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இந்த அவர் கோரமான மரணமடைய அளவிற்கு கீழ்ப்படிந்தது எளிதான காரியம் அல்ல, எளிதான காரியம் அல்ல. அந்த சிலுவை அவ்வளவு கொடூரமான காரியத்தை அவர் கீழ்ப்படிந்து அதை எடுத்தார் என்று சொன்னால் அது சாதாரணமான காரியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது எளிதாகவே எண்ண முடியாது. நாம் அவரை சார்ந்து கொள்வோமானால், பிரைஸ் தி லார்ட், அவருடைய உதவியால் அவரை போல நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் கீழ்ப்படிய முடியும். நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வல்லவராகவும் வாஞ்சையுள்ளவருமாக இருக்கிறார். அவர் எப்படி ஜெயம் எடுத்தாரோ அப்படியே நாமும் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கீழ்ப்படிந்து, தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் அப்படின்னு சொல்றார், நித்திய ரட்சிப்பை நமக்கு அளிக்க காரணராக இருக்கிறார். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கீழ்ப்படிதல் அவ்வளவு மேன்மையானது. நீ கீழ்ப்படிந்தால் சத்தியம் சொல்லுகிறது உன்னை மேல்படியில் தூக்கிக்கொள். ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் பட்டியலை நீங்கள் எடுக்கும் பொழுது அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவ சத்தம் கேட்டு கீழ்ப்படிதலோடு தேவ சித்தம் செய்ய தம்மை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் உயரத்தில் வைத்து மேன்மையான சந்ததியின் மகனாய் அவர் காண்பித்தார், பெருமைப்படுத்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் கீழ்ப்படிவோமானால் மேல்படியில் தூக்கி வச்சுருவார் ஆண்டவர். நீ கீழ்ப்படியாமல் மேல்படிக்கு போவது அது சாத்தியமானதல்ல. அவரே கற்றுக்கொண்டு தமக்கு கீழ்ப்படுகிற அவருக்கு நித்திய ரட்சிப்பை என்ன செய்கிறாராம்? அப்போ தமக்கு கீழ்ப்படியும்படியாய் என்னை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஆசீர்வாதத்தை கையாண்டார்கள். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவது பிரதானமான கடமையாக இருக்கிறது. இல்லைன்னா இந்த உலகம் உன்னை என்ன செய்யணும்? சுண்டி இழுத்துரும். நீ கற்பனைக்கு பயந்து கீழ்ப்படியாவிட்டால் இந்த உலகம் உன்னை என்ன செய்யும்? கொழுக்கி போட்டு இழுத்துரும். எபேசியர்கள் நிருபம் வாசிக்கிற 2வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. எபேசியர் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன்.
அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவன் யார்கிட்ட கிரியை செய்ய முடியும் சொன்னா, கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு சாத்தானுக்கு சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கீழ்ப்படிதல் இல்லைன்னா அங்க ஒரு விஷத்தன்மை இருக்குது. இந்த பிசாசு கிரியையில தான் தேவனுக்கு என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, கீழ்ப்படிய விட மாட்டேங்குது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. தேவனுக்கு கீழ்ப்படிவது மிகவும் பிரதானமான ஒரு காரியம். பழியை காட்டிலும் கீழ்ப்படிதிலும் ஆட்டுக்கடா நினத்தை பார்க்கலும் செவி கொடுப்பதில் உத்தமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 26 பிரைஸ் தி லார்ட் 16வது வசனத்தில் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கட்டளை இடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். கட்டளையை காத்துக்கொள், உன்னை கீழ்ப்படிதலுக்குள்ள கொண்டு போகும். பிதாவுக்கு குமாரன் கீழ்ப்படிந்து இந்த உலகத்தை ஜெயித்தது போல நீயும் தேவனுக்கு கீழ்ப்படிவாயானால் நிச்சயமாக இந்த உலகத்தை ஜெயிப்ப, உன் பிரச்சனையை ஜெயிப்ப, உன் வறுமையை ஜெயிப்ப, உன் கடனை ஜெயிப்ப, உன் வியாதியை ஜெயிப்ப. உன் பலவீனத்தை ஜெயிப்ப. இந்த உலக உன்னை ஜெயிக்க விட மாட்ட, நீ உலகத்தை ஜெயிப்பாய். கீழ்ப்படிந்தவர்கள் ஜெயித்தார்கள். அதனால தான் அவர் சொல்றாரு, இந்த கட்டளையின்படி செய்தால் அவர் சொல்றாரு, கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து 26:18 சொல்லுது, கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாக இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளிலும் 19ஆம் வசனம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய் கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாக இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லி இருக்கிறார் என்றார். நீ அருமையான தேவ பிள்ளையே, ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, நாம் கீழ்ப்படிவோமானால் நிச்சயமாகவே மாபெரும் ஜெயத்தை கையாளுவோம். அதுக்கு சந்தேகமே இல்லை. உன்னை கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். உபாகமம் 32:46 சொல்லுகிறது. உபாகமம் 32 கிரைபலவதர 46வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அவர்களை நோக்கி இந்த நியாயப்பிரமாண வார்த்தையின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாக ஒப்புவிக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனதில் வையுங்கள். நீ கீழ்ப்படிவாயானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் உன்னுடைய மேன்மையையும் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புகிறதையும் உன்னுடைய கண்களாலேயே நீ பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். முற்பிதாக்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த மேன்மையான அனுபவத்தை கற்றுக்கொண்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் உனக்கு கட்டளை கொடுக்கிறார். நீ புத்திமானாவதற்கு தேவன் கட்டளை இடுகிறார். என்ன சொல்லுகிறாரு?
யோசுவா 1:8 சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவடின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவு பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். தேவன் ஒரு பெரிய ஜாதியை, சத்துருக்களுடைய தேசத்தை சுதந்தரிக்கும்படி 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் யோர்தானை கடக்கணும், எரிகோவை உடைக்கணும், கில்காலுக்கு போகணும், கானானுக்குள்ள இருக்க எல்லா இடத்தையும் சுதந்தரிக்கும்படியா தேவன் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அதை அவன் கீழ்ப்படிந்தான். உடனே கீழ்ப்படித்து அதை கையாண்டபடியினால் சபைக்குள்ளும் அவனை மேன்மைப்படுத்தினார், தேசங்களுக்குள்ளும் அவனை மேன்மைப்படுத்தினார். இயற்கை அவனுக்கு கீழ்ப்படிந்தது. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவோமானால், உண்மையாய் கீழ்ப்படிவோமானால், தேவன் இயற்கையையும் நம்மை கொண்டு மாற்றுவார். நம்மளை கொண்டே மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, முரட்டாட்டம் பண்ணாத, எந்த காரியத்திலும் பிடிவாதமாய் நில்லாத, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பதற்கு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படி, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படியாதவர்கள் எதை கையாண்டார்கள்? தேசத்தை இழந்தார்கள், தேசத்தை இழந்தார்கள். ஆனால் சாமுவேலை பாருங்க, நான் அந்த பைபிளை படிக்கும் பொழுது நான் எத்தனையோ நேரம் படித்திருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு நான் படிக்கும் பொழுது அந்த சாமுவேலினுடைய அந்த தாழ்மையும் கீழ்ப்படிதலும் தேவ பயமும் எப்படி இருந்தது என்பதை வேதாகமத்தில் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்துட்டான். சாமுவேலும் விளக்கு அணைந்து போகும்போது விளக்கு அணைந்து போவதற்கு முன்னால் கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுறார். சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி கூப்பிடும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், 5வது வசனம் சொல்லுது, ஏலியிடத்தில் ஓடி, ஸ்தோத்திரம், அவன் படுத்து கிடக்கான், அவனும் படுத்து கிடக்கான். அந்த சத்தம் வந்த உடனே மறு பேச்சு இல்லாமல் எழுந்து ஓடுறானா. அந்த படுக்கையில் படுத்து கண்ணசுமோ, படுத்து தூங்கினா எந்திக்கிறதுக்கு சோம்பல் படுவோம், படுத்திருந்து எழுப்புறதுக்கு கஷ்டப்படுவோம். ஆனால் தேவ சத்தம் அவனுக்குள்ள விழுந்த உடனே அவன் எழுந்து 7 இடத்துல ஓடினானா. எப்படி ஓடி இருப்பான்? நீ கூப்பிட்டீரா? இந்த கீழ்ப்படிதலை பாருங்க. அவன் ஒரு ஆசாரனுக்கு கீழ்ப்படிந்ததுனால என் தேவன் முழு தேசத்தையும் சாமுவேலுக்கு காலுக்கு கீழே கொடுத்தார். தான் முதல் பெயர் சேபா வரை சாமுவேல் தான் தீர்க்கதரிசி என்று சொன்னார். அவன் ஒரு ஆசாரியனுக்கு கீழ்ப்படிந்து பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து ஓடினதுனால் தேவன் அந்த கீழ்ப்படிதலை பார்த்து கொண்டே இருந்தார். 2வது நேரம் கூப்பிட்டோம் சொல்லலாம் இல்லை, ஏன் 2 நேரம் கூப்பிட்டு இல்லை என்கும்போது 3வது நேரம் யார் கூப்பிட சும்மா அந்த சத்தம் அவன் காதுகளில் துணிக்கும் போது 3வது நேரம் எழுந்து வருகிறான். 4வது நேரம் தான் சொல்ல, நீ போய் படுத்துக்கோ, கர்த்தர் இடத்துல பேசும்போது பேசும் கர்த்தாவே அடியேன் கேட்குறேன்னு சொல்லு. நல்லா கவனிங்க. கூப்பிடும்போதெல்லாம் வர்றான், அவன் இல்லைன்கான், அவர் கூப்பிடுறாரு, அவன் இல்லைன்கான். ஆனால் அத்தனை கூப்பிடுதலுக்கும் அவன் எழுந்து சலிக்காமல் போவான். ஆனால் அவன் எவ்வளவு தாழ்மையோடும் கீழ்ப்படுதலோடு இருந்தான். தேவனுடைய பிள்ளையே, அவன் கீழ்ப்படிந்ததுனால தான் முழு தேசத்தையும் அவன் கையில் கொடுத்து 40 வருஷம் அவன் நியாயாதிபதியாக இருந்தான்.
கடைசி நியாயாதிபதி அவர் தான். இஸ்ரவேலுக்கு கடைசி நியாயாதிபதி அவர் தான். அவர் சொல்கிறார், நான் இப்போ ஜெபிப்பேன், கர்த்தர் வானத்தை திறந்து இடி முழக்கங்களை சொல்லி மழையை பெய்ய பண்ணுவார். அப்படியே செய்தாருங்க. அவர் எவ்வளவு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஆனால் சவுல் இடத்துல அந்த கீழ்ப்படிதல் இல்லாததுனால தான் சொல்கிறார். சவுல்கிட்ட அந்த கீழ்ப்படிதல் இல்லாதபடினால்தான் 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22-23 சொல்லப்பட்டிருக்குது. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நான் வாசிக்கிறேன். ஆமென். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கீழ்ப்படிதலை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடா நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டங்கம் பண்ணுதல் பில்லு சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதலுக்கும் அவபக்திக்கும் விக்கிரகாரனுக்கு சரியாக இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு தள்ளினார். கடைசி வரல அவன் கீழ்ப்படியாமலே சத்துருவின் பட்டயத்துக்கு இரையாயும் சாகாமல் ஒரு அபிமெலேக்கன் வந்து கொண்டான். சவுலுடைய காலங்களை பார்க்கும் பொழுது மிக வேதனையான ஒரு காரியமாக அவன் கீழ்ப்படியாமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கடந்து போனபடியினால் அவருடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்தது. ஆமென். மத்தேயு சுவிசேஷத்தில் வரும்பொழுது இயேசு அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், 7வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் தேவ சித்தம் செய்ய உன்னை கொண்டு வருவார். நீ தேவனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறையோ அப்படியே உன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவாய். நீ தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னா நீ யாருக்கும் கீழ்ப்படிய மாட்ட. கீழ்ப்படிதல் அவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 8வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்குது. இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 2வது 21 வசனம் சொல்லப்படுது. அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனும் சகோதரியுமாக. தேவ சித்தமில்லைனா பரலோகத்துக்கு போக முடியாது. தேவ சித்தப்படி செய்கிறவர்கள இயேசு சொல்கிறார். அவங்க தான் எனக்கு தாய், அவங்க தான் எனக்கு சகோதரர், அவங்க தான் எனக்கு சகோதரி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இனிமையான கீழ்ப்படிதலை நீ விட்டு விடாதே. மரணம் நேரிருந்தாலும் அதற்கு அவர்கள் கொஞ்சம் கூட சளைக்கலை. சொல்கிறாங்க அப்போஸ்தலர் பணி 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, 5வது அதிகாரம் அப்போஸ்தலர் பணி 5வது அதிகாரம் 29வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்வில் அவன் சொன்ன அது அந்த காரியம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பாருங்கள். நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்யப்பட்ட இயேசுவை உடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புவதில் பாவம் மன்னிப்பி அருளுக்காக அவரை அதிபதியாக இரட்சகராக வலதுகரத்தினால் உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து அப்போஸ்தலர் பணி 5ஆம் அதிகாரம் 29, 32 வாசிக்கிறோம். 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருள பரிசுத்த ஆவி சாட்சி. தேவன் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருள பரிசுத்த ஆவி. ஆமென். நீ கீழ்ப்படிந்தால்
நிச்சயமாக மேல்படிக்கு போவது சத்தியமே. நீ கீழ்ப்படிதலை கற்றுக்கொள். ஈசாக்கு சொன்னார், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எவ்வளவு கீழ்ப்படுகிறோம் என்பது முக்கியமான காரியம். தேவனுடைய வார்த்தைக்கு நீ பயப்படாமல் போனால் நிச்சயமாக கீழ்ப்படுதலை என்ன செய்ய முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், போ வா. அவன் அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கடந்து வந்தபடினால் தேவன் அவனை, பிதாக்களை, எல்லா ஜாதிகளுக்கும் அவனே தகப்பனே என்று, தகப்பன் என்று அவனை அழைத்தார். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வந்ததுனால தான் மோசையோடு கர்த்தர் விரும்பி விரும்பி வந்தார் பேசுறதுக்கு. தரிசனம் 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 அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆபிரகாமை ஒரு சிநேகிதனாக அவர் நினைத்து அவரோடு முகமுகமாய் பேச வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு சோதனை வந்தது. அதெல்லாம் சாதாரணமான காரியம் இல்லைங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் வரும்போது அவருக்கு ஒரு பெரிய மாபெரும் சோதனை அங்கே காத்திருந்தது. இந்த காரியம் நடந்த பின்பு, எந்த காரியம் நடந்த பின்பு, இஸ்மவேலை வீட்டை விட்டு துரத்தின பின்பு கர்த்தர் அந்த ஒரே நேசகுமாரனையும் ஏக சுதனாக இருக்கிற ஒரே குமாரனை மோரியா தேசத்தில் உள்ள மலையில் பலியிடு அப்படின்னு சொன்னபோது அவர் ஒரு வார்த்தை சொல்லலை. அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்து பிள்ளையாண்டானை தூக்கி 3 நாள் பிரயாணத்திலையும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த சீக்கிரட்டை வெளியே யார்கிட்டையும் சொல்லலை, தன் மனைவிட்டையும் சொல்லலை, கூட வந்த 3 பேர்கிட்டையுமே அவன் சொல்லலை. 3 நாள் பயணத்தில் போனார். அவர் மனம் மாறுதா என்று பார்ப்பதற்கு 3 நாள் அவருடைய இருப்பிடத்துக்கு அவரது கொடுத்து. முதல்ல அவர் சாராள்கிட்ட சொல்லலை, அதுதான் அவர் முக்கியமானது. 2வது போன 2 ஊழியக்காரத்தில் சொல்லலை, சொன்னால் அவருடைய மனதை மாற்றிடுவாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை கடைசி வரல சொல்லாதபடிக்கு கீழே இறங்கி வரும்பொழுது தான் அந்த காரியத்தை செய்வார். இப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுதுதான் நீ தேவனுக்கு பயப்படுறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். பிள்ளை என்று பாராமல் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பிள்ளையை தூக்கி பலிபீடத்தில் வைத்தால் அது எவ்வளவு பெரிய தியாகம். அதனால தான் அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், ஆபிரகாம் கிரியையினாலே தன் விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆபிரகாம் விசுவாசத்தினால் கிரியை செய்தார். விசுவாசமும் இருந்தது, அவர் கிரியையும் வேத வாக்கியம் நிறைவேறிட்டுன்னு சொல்லி யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 சொல்லுகிறது. அவர் கீழ்ப்படிந்ததினால வேத வாக்கியம் நிறைவேறிட்டான். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை சிலுவைக்கு அனுப்புகிற நிழலாட்டமான காரியத்துக்கு ஆபிரகாம் அன்னைக்கு கீழ்ப்படிந்தார். வேத வாக்கியம் நிறைவேறிட்டுன்னு சொல்லி யாக்கோபு நிருபம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் எடுத்து, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு நிருபம், பிரைஸ் தி லார்ட், 2வது அதிகாரத்தில் அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டவன். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியையினால் நீதிமானாக்கப்படுகிறான் என்று
நீங்கள் காண்கிறீர்களே. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளை, அதற்கு பின்பு தேவன் சைன் போட்டார். இந்த சைனை யாரும் மாற்ற முடியாது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். ஆமென். உனக்குள்ள உன் சந்ததி பெருகும். ஆமென். சைன் போட்டாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:17-18 என் பேரில் உனக்கு ஆணையிடுறேன். அதற்கு பிறகு பாருங்கள் அவருடைய ஆசீர்வாதம் அப்படியே ரொட்டேன ஒன்றன் பின் ஒன்றாக வந்தது. பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாக மாறினார். ஈசாக்கு சொன்னார், உன் தகப்பன் எனக்கு கீழ்ப்படிந்து என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளும் என் பிரமாணங்களும் என் நியாயங்களையும் என் விதிகளையும் கை கொண்டு அவன் நடந்தபடி நான் அவனுக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அப்படியே கீழ்ப்படிந்து கேராரில் கீழ்ப்படிந்தான். கர்த்தர் அவனை அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் கொடுத்தார். நீ கீழ்ப்படி, அந்த 100 மடங்கு மேன்மையை நீ பார்ப்ப. சாதாரணமானதில்லை. ஈசாக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தர் அவனை மேல் படிக்க கொண்டு போனார். அந்த தேசத்தார் பார்த்து பொறாமைப்பட்டு சொன்னார்கள். அதற்கு பிறகு வந்தார்கள், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு இருக்கிறதை கண்டோம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்தில் இந்த கீழ்ப்படுதல் எதிர்பார்க்கிறேன். ஆமென். நீ கீழ்ப்படிவாயானால் உன் தொழிலில் ஒரு மேன்மை நீ பார்ப்ப, உன் வீட்டில் ஒரு மேன்மை பார்ப்ப, உன் நடக்கையில் உன் மேன்மையை பார்ப்ப, ஊழியத்தில் மேன்மையை பார்ப்ப, எல்லாத்திலும் ஜெயம் எடுப்போம். ஆமென். ஹோரி பாஸ் எல்லாம் தான் கீழ்ப்படிந்த பரிசுத்தவான்கள். ஸ்தோத்திரம். அப்படியே கீழ்ப்படிந்தவர்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். ஓ சேரமி தரவே. ஆமென். கர்த்தர் அவளை தூக்கி எடுத்து நிறுத்தினார். அதை பார்த்தார். அந்த பேரை அப்படியே செய்தார். யாரும் வரல. பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிற கூட்டத்தில் அந்த வேலையை செய்தார். கர்த்தர் அவரையும் ஆசீர்வதித்து பெசலேயேல சொல்றார். ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 1 வசனத்தில் சொல்றாரு. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆமென். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் திருப்பணிக்கு எடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலேயேலும் அகோலிபாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருந்தும் மற்ற அருளும் தோன்றினார். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது அப்படியே செய்தார்களாம். பெசலேயேல் ஆசரிப்பு கூடார வேலையில் அவர்கள் சொன்னபடியே செய்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் எந்த சூழ்நிலையிலும் நாம் மனம் தளராமல் விசுவாசத்தை தொடர்வோம். கீழ்ப்படிதல் அவ்வளவு மேன்மையானது ஒன்று. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய அந்த காரியத்தை அற்பமாக எண்ணாத, அசட்டை பண்ணாத. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எதை விடணுமோ அதை விட்டு தேவன் உன்னை எதிர்பார்க்கிறதுக்கு உன்னை அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரத்தை அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா.
ஆண்டவருக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிவோமானால் பரிசுத்தவான்களை மேல்படிக்க கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்தினதை நாமும் அப்படியே செய்ய கர்த்தர் பாருங்க. யோசுவா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும்போது, யோசுவா 11:15 வாசிக்கும்போது, கர்த்தர் தமது தாசனாய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டு ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. தேவன் உனக்கு சொன்னதை ஒரு காரியத்தை கூட நீ விடாத. உனக்கு தந்த வாக்குத்தத்தை ஒன்றையும் கர்த்தர் கீழே விட மாட்டார். கீழ்ப்படிதல் அவ்வளவு முக்கியமானது. கீழ்ப்படிதல் அவ்வளவு மேன்மையானது. ஆமென். நீ பிதாவுக்கு இயேசு எப்படி கீழ்ப்படிந்தாரோ அப்படியே நீனும் கீழ்ப்படிவாயானால் எந்த சூழ்நிலையிலையும் நீ எல்லா காரியத்தையும் மேற்கொண்டு கடந்து போவாய். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. கீழ்ப்படியாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நீயும் அந்த தேசத்தில் இரு என்று சொன்னபோது யோசுவாவை ஆசீர்வதி, ஈசாக்கை ஆசீர்வதித்தார். யோசுவா தேவனுடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். எல்லாரும் கண்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தினது போல உன்னை மேன்மைப்படுத்துவார். தேசம் உனக்கு கீழ்ப்பட்டிருக்கும். ஆமென். தேவ சத்தத்துக்கு நீ அப்படியே 100% அப்படி கீழ்ப்படிவாயானால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய அவரால் முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம், எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 6வது வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து இருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு நடந்தான். ஆகவே அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் உண்டானதான். நீ தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன் நீ கையாளும் பொழுது நீ கீழ்ப்படிவாயானால், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் நிச்சயமாய் பிரைஸ் தி லார்ட். ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீ உலகத்தோடு ஒத்து ஓடாத. உலகங்காட்டுற நயங்காட்டுற அந்த இடத்துல ஓடாத. பிரியமில்லாத எது இருந்தால் தூக்கி வீசு. உன்னுடைய விசுவாச படக லவாக்கு. தேவையில்லாத குப்பைகளை கொண்டு வைத்து கொண்டு என்ன செய்யாத, அனுப்படாத. தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஓடு. இந்த மனிதரை விட்டு விலகு அப்படின்னா விலகிப்போ. அந்த ஐக்கியத்தை விட்டு விலகிப்போனா விலகிப்போ. தேவன் உன்னை எதிர்பார்க்கிறார். உன் கீழ்ப்படிதலை பார்க்கிறார். நீ எப்படி கீழ்ப்படுகிறாய் என்பதை பார்க்கிறார். தேவ சத்தத்துக்கு நீ கீழ்ப்படுகிறாயா, இல்லை மனுஷ சத்தத்துக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படும் பயம் மரணத்தை வருவிக்கும். தேவனுக்கு பயந்து தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படி. அப்போஸ்தலன் பவுலை பார்த்து சொன்னார், சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கும்போது ஆண்டவர் நடுங்கி ஆண்டவருக்கு மேலே, நீர் யார் ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கீழ்ப்படிதலோடு எழுந்து ஓடினான். அந்த தரிசனத்தை குறித்து அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார்.
26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அப்போஸ்தலர் பணி. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அந்த தரிசனத்தை பார்த்ததும் நடுங்கி ஒரு நாள் அந்த சத்தத்தை கேட்காதவன், சத்தம் விழுந்த உடனே கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணும். பவுலுடைய இருதயம் அப்படியே அசைஞ்சிட்டு, தேவரீர் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று நடுநடுங்கி திகைத்து போயிருந்தார். கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினார். அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பாயானால் தேவன் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் அல்ல, அதிகாரிகளுக்கு முன்பாகவும் நீ நடுங்க மாண்ட, அவர்களை நடுங்க வச்சு. பிரைஸ் தி லார்ட். அவன் தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடினால் பெலிக்ஸ்க்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது 24, 24, 25 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் பணி 24ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 25வது வசனத்தை வாசிக்கும் போது, பவுலும் துர்சிலாவும் உட்கார்ந்திருக்கும் போது அவன் நீதியை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் இனிவரும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் பேசுகையில் பெலிக்ஸ் பயமடைந்து, நீ போகலாம், தேவனுக்கு பயந்த ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு ராஜா, ஒரு அதிபதி, நீ கீழ்ப்படிவாயானால் எல்லா மனுஷனுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை வெட்கப்பட்டு போக அழைக்கல தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம், ஸ்தோத்திரம், எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், 7வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும் போது எஸ்ரா சொல்ற, பரலோகத்தின் தேவனுடைய, நல்லா கவனிங்க, எஸ்ரா புஸ்தகத்தில் ஆலயத்தை கட்ட விடாதபடிக்கு தடுத்த போது, ஸ்தோத்திரம், சொல்றார் பாருங்க, அந்த காரியத்தை அந்த ராஜாவுக்கு சொல்லி அந்த காரியத்தை தடை பண்ண போது அங்கே காரியம் எப்படி மாறுதலால் முடிஞ்சது என்று சொன்னால், எழுதி அந்த இதில் இருக்கான்னு பாருன்னு சொல்லி அனுப்பின போது அந்த கட்டளையை பார்க்கும் பொழுது அந்த கட்டளை உண்மை என்று அங்கே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்கிறான் பாருங்க, பரலோகத்தின் தேவனுடைய கற்பனைப்படி எது தேவையோ இருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்துக்கு ஜாக்கிரதையாக செலுத்தப்பட வேண்டும். ராஜாவும் அவர் குமாரரும் ஆள் ராஜ்யத்தின் மேல் கடும் கோபம் வருவானேன். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு பக்கமாய் தேவன் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பக்கமாய் சாய அந்த ராஜாவுடைய இருதயத்தை திருப்பினார். அந்த அசீரிய ராஜாக்களுடைய இருதயத்தை அவர்கள் பக்கமாய் சாய வைத்தார். தேவனுடைய பிள்ளையே, எந்த அதிகாரமும் உனக்கு எதிராக இருந்தால் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிவாயானால் அதிகாரத்தையே மாற்ற வல்லவராயிருக்கிறார். தேவ சத்தத்துக்கு நீ கீழ்ப்படி. தேவன் உனக்கு உன்னை கொண்டு செய்ய போகிற காரியத்துக்கு நீ அப்படியே கீழ்ப்படிவாயானால், உன்னை கொண்டு போய் செய்ய போகிற திட்டத்துக்கு நீ கீழ்ப்படிவாயானால், ஆண்டவர் உன்னை எல்லா ஜனங்கள், சாதிகளுக்கும், அதிகாரிகளுக்கும், அரசாங்கத்துக்கும் கூட உயர்த்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலகட்டத்தில் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஒரு வார்த்தை சொன்னால் மறு வார்த்தை எதிர்த்து பேசாமல் அவங்களுக்கு சும்மா இருக்க முடியாது. ஆனாலும் நான் ஒரு தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன். அந்த பாஸ்டருக்கு 13 வருஷம் நான் அவருக்கு கீழே இருந்தேன். அவர்கிட்ட ஏற்று பார்த்து எந்த காரியத்தையும் நான் பேச பயப்படுவேன்.
அவர் என்ன சொன்னாலும் மறுவார்த்தை சொல்லாமல் இறங்கி போயிடுவேன். யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். 13 வருஷம் என்னை எங்கள் பயிற்சி வித்தார். அவருக்கு நான் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாதபடிக்கு அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தேன். ஆனால் அதனால் நான் ஒரு குறைவும் காணப்படலை. கர்த்தர் என்னை நிறைவாகவே நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவாயானால் நீ குறைவே காண மாட்டாய். ஒரு பரிபூர்ண நிறைவுக்குள்ள உன்னை தேவன் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று உங்களுக்கு சொன்னால் நீ எவ்வளவு அதிகமாக தேடணும், எவ்வளவு அதிகமாக தேடணும். தாவீது ராஜா 27ஆம் சங்கீதத்தில் ஸ்தோத்திரம், தாவீது ராஜா 27வது சங்கீதத்தில் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆமென். 8வது வசனம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று கர்த்தாவே என்று என் இருதயம் இடத்துல சொல்லிட்டு, என் முகத்தை தேடுங்க அப்படின்னு கர்த்தர் சொன்னால் அவர் சொல்கிறார், நான் உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. என்னை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேடினால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். நம்ம அப்படி தேடுறோமா? நம்முடைய நேரத்தை கொடுக்குறோமா? வேதத்தை அதிகமாக வாசிக்கிறோமா? ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்கிறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம்? அவர் பாதத்தில் எவ்வளோ நேரம் உட்கார்றோம்? ஐசக் வில்லியம் என்கிற ஒரு அருமையான கேரளாக்காரர், அருமையான தேவ மனுஷன் பாருங்க. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரை தேடாத நாள் நீ எந்த அளவுக்கு தேடுறியோ அந்த அளவுக்கு உன்னோடு கூட ஆண்டவர் இருப்பார். நீ தேடினா தான் கீழ்ப்படிய முடியும், நீ தேடலைன்னா கீழ்ப்படிய முடியாது. லூக்கா சுவிசேஷம், மரியாளும் யோசேப்பும் தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்தார்கள் என்பதை நாம் வாசிக்கும்போது லூக்கா 2வது அதிகாரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு, தேவனுடைய வார்த்தை எதை செய்ய சொல்லுதோ அதற்கு நீ உண்மையாக கீழ்ப்படி. தேவன் சொன்னதை செய்யாம அவர் சொல்லாததை செய்யாத. நான் தாழ்மையோடு சொல்றேன், கண்ணீரோடு சொல்றேன், கீழ்ப்படி. நீ எப்பேற்பட்டவனாலும் கீழ்ப்படி. அப்பொழுது உனக்கு ஒரு தாழ்மை வரும், உனக்கு தாழ்மை வரும். உன் ஆத்மாவை தாழ்மைப்படுத்துவ, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவ. தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல நிற்க மாட்ட, வசனத்தை கை கொள்ளுவ, பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுப்பேன்.
தேவன் உன்னை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு நிருபம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே சீக்கிரமாய் நசுக்கி போடுவார் என்று 20வது வசனம் சொல்லப்படுகிறது. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, சந்தோஷப்படுறேன். நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருங்கள் என்று சொல்லி கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். நீங்கள் நிற்பீங்க, அவன் ஓடுவான். தேவனுக்கு நீ கீழ்ப்படிந்து அவனுக்கு ஏத்து நில்லு, அவன் உங்களை விட்டு ஓடுவான். நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் அவனை பார்த்து நீங்கள் ஓடணும். அவன் தான் உங்களை விரட்டுவான். நாம தான் அவனை விரட்டணும். ஆனால் அவன் நம்மளை விரட்டுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவன் அடிபட்ட பாம்பு, அவன் தள்ளப்பட்ட கல், அவன் தள்ளப்பட்டவன். ஆமென். அவனை தூக்கி விட யாரும் கிடையாது. உன்னை என்னை தூக்கி விட இயேசு இருக்கிறார். அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு. முக்கியத்துவம். நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. அவன் உன்னை விட்டு ஓடுவான். அப்படிதான் சொல்றாரு. ஸ்தோத்திரம். அவன் உங்களை விட்டு ஓடுவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவன் உங்களை கண்டு நடுங்கி நிற்கவே முடியாது. நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து நின்றா உன்னை முன்னாலே நிற்க முடியாது. அந்த சாத்தான் ஓடுவான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கீழ்ப்படிந்தால் உன் குடும்பத்துக்கு மேன்மை, உன் ஊழியத்துக்கு மேன்மை, உன் தொழிலுக்கு ஒரு மேன்மை. நீ எல்லாவற்றையும் ஜெயிப்ப. நீ கடனையும் ஜெயிப்ப, வியாதியையும் ஜெயிப்ப, பிரச்சனையும் ஜெயிப்ப. பிரைஸ் தி லார்ட். எல்லா காரியத்தையும் நீ ஜெயமெடுத்து நிற்ப. இயேசு ஜெயமெடுத்தது போல உன்னையும் ஜெயமெடுக்க வைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு ஏத்து நிற்போம், அவன் நம்மை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஹரபதுனமலப சந்தரபலபதினமலபா. ஆண்டவரே மக்கு நன்றி. ஆண்டவரே சுவே மக்கு நன்றி. அவர் கீழ்ப்படிந்ததினால் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிதாவுக்கு சமமான கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், ஆமென், சிலுவை சாவை ஏற்கும்படி கீழ்ப்படிந்தபடியினால் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கொடுத்து இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கை பண்ண சொன்னார். நாம் கீழ்ப்படிவோமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மளை மேல் படிக்க கொண்டு போவது உண்மை. ஆமென். ஸ்தோத்திரம். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குகிற தேவன். ஒரு நாள் உனக்கு பொய் சொல்ல மாட்டார். ஆமென். பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல. நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர்.
நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. நீ கீழ்ப்படி. இயேசுவை பிதா உயர்த்தினது போல தேவன் உன்னை உயர்த்துவார். தாம் கீழ்ப்படிந்தபடி, தாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற யாவருக்கும் அவர் நித்திய ரட்சிப்பை உண்டு பண்ண காரணராகி, நித்திய ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு அழியாத ரட்சிப்பு, விலையேறப்பட்ட ரட்சிப்பு, மேன்மையான ரட்சிப்பு, மகிமையான ரட்சிப்பு ஷரபலபதரபா நமக்கு தந்து ஒரு மேன்மையான அனுபவத்துக்குள்ள நம்மை நடத்தும்படியாக ஸ்தோத்திரம். நத்தான்வேலுக்கு சொன்னார், இதிலும் பெரிதானவர்களை காண்பா என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்குற ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரே தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியும்படியாய், தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியும்படியாக ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியனும் சந்தோஷமும் சமாதானம் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இப்போது எப்போது கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்து சகல உபகாரம் வருவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி கிருபையாக ரட்சிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி இப்போது எப்போது சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.